ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எழுந்து ஒரு நாளை நம்ம தொடங்குகிறோம், இல்லை ஒரு வேலையை தொடங்குகிறோம்னா, எந்த ஒரு செயல் புதிதாக நம்ம தொடங்கினாலுமே அந்த செயலை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இறைவன், நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வம், இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களுடைய நாமத்தை நம்ம மனதார கூடி முழு நம்பிக்கையோடு நம்ம கூறி அடுத்த கட்டம் அந்த வேலையை நம்ம தொடங்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு எதிர்வினைகளும் இல்லாமல் அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டே போகலாம் அப்படிங்கிறது, அந்த வெற்றிகரமாக அதை நம்ம நிறைவேற்றலாம் அப்படிங்கிறது. அதனால் எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்குவதற்கு முன்பாகவும் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்தோ இல்லை இஷ்ட தெய்வம், இப்படி எந்த ஒரு தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு பலன் இருக்கும். நிறைய பேருக்கு முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க. அவர்களுடைய திருநாமத்தை கூறி இது எனக்கு நல்லபடியாக முடியணும்ப்பா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு அதை செயலாற்றும் பொழுது அது கட்டாயம் நமக்கு நன்மையை கொண்டு வரும். வாரந்தோறும் வரும் சனிக்கிழமை என்று பார்த்தீங்கன்னா நவதானிய அடத்தோசையை நம்ம நல்லெண்ணெய் விட்டு சுட்டு சாப்பிட்டால் நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா திருப்தி அடையும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சொல்லாக இருக்கின்றது. இதனால் அஷ்டமச்சனி, கண்டகச்சனி, ஏழரை சனி இவைகள் தாக்கமும் நமக்கு குறையும் என்பது உண்மை. அதனால் வாரத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை என்று மட்டும் பார்த்தீங்கன்னா நவதானிய அடத்தோசையை நம்ம நல்லெண்ணெய் விட்டு சுட்டி சாப்பிடுவது நம்மளுடைய உடல் நலத்திற்கும் நல்லது. கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களுமே நமக்கு குறைந்து நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத ஐதீகம். அதனால் இந்த முறையுமே கடைபிடித்து கொண்டு வாருங்கள். நம்முடைய கர்மாவை, அதாவது நம்ம செய்த வினை பயன்களுடைய அந்த கர்மாவை மாற்றக்கூடிய சக்தி அன்னதானத்திற்கு உள்ளது. வீடு வாசல், சொந்தம் பந்தம், தொழில் இவைகளை இழந்தவர்களுக்கு அன்னதானம் அளிப்பது மிகவும் சிறந்ததாகும். அதாவது ரொம்ப வசதியாக இருந்திருப்பாங்க, நல்லா வளர்ந்துட்டு வந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமான நிலைக்கு போய் ரொம்ப பாவப்பட்ட நிலையில் இருப்பாங்க. இப்படி கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நம்ம உணவளிக்கும் பொழுது இதன் மூலியமாக நம்மளுடைய கர்மா அப்படிங்கிறது, அதாவது நமக்கு கெட்ட கர்ம வினைகள் தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் நம்ம செய்த அந்த பாவங்களின் காரணமாக. அடுத்து நம்ம நன்மை செய்யும்பொழுது நம்மளுடைய கர்மாவானது என்ன ஆகிறதுனா நல்ல கர்மாவாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல செயல்கள் அடுத்தடுத்து நடப்பதற்கு இந்த கர்மா காரணமாக இருக்கின்றது. அதனால் மற்றவர்களுக்கு, ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அன்னதானம் வழங்கும் பொழுது அது மிகுந்த பலனை அளிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவில்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அதனால் அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு அளிப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதற்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஒரு ஏழ்மையான நிலையில் இருந்திருப்போம். அடுத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும், நல்ல பலன்கள் கிடைத்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நம்ம கூட மற்றவர்கள் இருப்பவர்களுக்கு, அதாவது வெளி தோற்றத்தில் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருமூச்சு விட்டு பொறாமை குணத்தோடு நம்மளை பார்ப்பது மாதிரி தான் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத எதிர்வினைகளும் கிளம்ப ஆரம்பிக்கும். நம்ம வீட்டிற்கு ஒருவர்களும் கூட பார்த்தீங்கன்னா அந்த எதிர்வினைகளை நமக்கு கிளப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களது வீட்டிற்கு சாம்பிராணி புகை நம்ம போடுவது மிகவும் நல்லது. வாரத்திற்கு 2 முறை இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நம்ம சாமி கும்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த நாட்களில் வீடு முழுவதுமே நம்ம சாம்பிராணி புகையை மணக்கச் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வீட்டில் உள்ள மூளை முடுக்குகள் எல்லாமே இந்த சாம்பிராணி வாசத்தை நம்ம வீச வைக்கணும். அப்படி அந்த சாம்பிராணி புகை பார்த்தீங்கன்னா வீடு முழுவதும் பரவும் பொழுது அந்த எதிர்வினைகள் எல்லாத்தையும் அங்கேருந்து அகற்றிவிட்டு நேர்மறை ஆற்றல்களை பரப்பச் செய்யும். இதனால் அந்த எதிர்வினைகள் நம்ம குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணாமல், அதாவது சில நேரங்களில் நம்ம நல்லபடியாக வேலையை செய்து கொண்டு போய் கொண்டிருப்போம், திடீர்னு பார்த்தா ஒரு சறுக்கல் ஏற்படும். எதனாலனே தெரியாது, திடீர்னு வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் வரும். இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இவ்வாறு நம் மீது விழும் இந்த பொறாமை பார்வைகள், கண் திருஷ்டிகள், இது எல்லாமே தான். அதை முறைப்படி நம்ம நீக்கி விட்டாலே இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மை விட்டு நீங்கிவிடும். அதற்கப்புறம் நம்ம தொடர்ந்து இதை கடைபிடித்து கொண்டே வந்தால் தான் இது முழுவதுமாக நம்மிடம் இருக்கும். இல்லை ஒரு 2 நாள் கடைபிடிக்கிறோம்னா அதோடய பார்த்தீங்கன்னா அந்த பலனும் போயிடும். தொடர்ந்து நம்ம எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலுமே அந்த பழக்க வழக்கத்தை மாறாமல் எப்படி இருந்து வந்தோமோ அதே நிலையிலே எப்பொழுதுமே இருப்பது மிகவும் சிறப்பு. அதே போல் புதன்கிழமை என்று உங்களது வீட்டிலிருந்து ஆடை ஆபரணங்கள், பொன் பொருட்கள் இவைகளை எவருக்குமே பார்த்தீங்கன்னா புதன்கிழமை என்று கொடுக்கக்கூடாது.
அதற்கப்புறம் அதே போல் இரவு சாயங்கால வேலைக்கு அப்புறம் இதற்கப்புறமும் யாருக்கும் நம்ம எதையுமே கொடுக்கக்கூடாது. இப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மிடம் உள்ள இந்த லக்ஷ்மி கடாசம் மகாலட்சுமி தேவியோட அருளானது அவர்களிடம் சென்றுவிடும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் ஒரு கூறப்பட்டுள்ள உண்மையாக இருக்கிறது. அதே போல் இருட்டுனதுக்கப்புறம் எப்பொழுதுமே இருட்டுனதுக்கப்புறம் சோப் போடணும் அப்படிங்கிற அந்த வேலையை நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. பகலில் தான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம சோப் போடணும். இரவில் நம்ம சோப் போடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வித தரித்திரத்தை தான் நமக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உள்ள உண்மைகள் தான். நமக்கு தெரியாது, நம்ம சோப் போடுவோம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத எதிர்வினைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. அது நமக்கு தெரியாது. சில நேரங்களில் நம்ம திடீரென்று அது உணரும் பொழுது தான் அதற்கப்புறம் அந்த செயலில் ஈடுபட மாட்டோம். எல்லாருக்கும் டக்குன்னு ஒரு விஷயம் நடக்காது. இப்போ ஒருத்தங்களுக்கு இதன் மூலியமாக ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னா டக்குன்னு இன்னொருத்தங்களுக்கு கிடைக்காது. அது லேட்டாக தான் தெரியும். அதே போல தான் சொல்கிறாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்புகிறவங்க பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் அதன் மூலியமாக பட்ட பிறகு தான் அந்த புத்தி வரும். அதனால் இரவு நேரங்களில் இதை தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களது பிரச்சனைகள் நீங்குவதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்து வந்தாலும் சரி, இல்லை விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நெடு நாட்களாக இருக்கிறோம், அந்த பரிகாரத்துக்கு இருக்கிறோம், இப்படி 48 நாட்கள் விரதம் இருப்போம், அப்படி எது ஈடுபட்டாலுமே தோலால் ஆன பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருப்பவங்க பார்த்தீங்கன்னா செருப்பு அணிய மாட்டாங்க, பெல்ட்டு இது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதற்கென்று பயன்படுத்துகின்ற பார்த்தீங்கன்னா துண்டு, அதற்குன்னு ஒரு காவி வேஷ்டி இப்படி இருக்கும், அதை தான் பயன்படுத்துவாங்க. அதனால் விரதம் இருப்பவர்கள் இல்லை ஏதாவது பரிகாரத்தை செய்து வரீங்கன்னா இந்த மாதிரி செருப்புகள், பர்ஸு, பெல்ட்டு இவைகளை உபயோகப்படுத்துவதை நம்ம நிறுத்தி விடுவது நல்லது. ஏனென்றால் இவைகளை நம்ம அணிந்து கொண்டு செய்யும் எந்த ஒரு பரிகாரமும் நமக்கு பலிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து 16 நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு கொள்ளு தானம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதனால நமக்கு எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து போய்விடும் அப்படிங்கிறது ஐதீகம். தொடர்ந்து 43 நாட்களும் கோமியத்தை நம்ம வீட்டில் தெளித்து வந்தாலும் பீடை நீங்கும், நம்மளை பிடித்த தத்ரியங்களும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா பசு பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அடையாளமாகவே திகழ்கிறது. அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோசனை வரும். சில பேர் அதை தப்பாக கூட மோடிஃபை பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லா விஷயங்களுக்குமே முழு பலனானது நமக்கு கிடைக்கத்தான் செய்யும். அதனால் தொடர்ந்து 43 நாட்கள் பார்த்திங்கன்னா கோமியத்தை நம்ம வீட்டில் தெளித்து வந்தாலே அது பல நன்மைகளை கொடுக்கும், தரித்திரத்தை நீக்கும். கோமியம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட கரைச்சி வேப்பிலை வச்சு நம்ம வீட்டில் தெளித்து வருவது சிறப்பு வாய்ந்தது தான். கணவனின் அன்பை முழுமையாக மனைவி பெற வேண்டுமென்றால் கணவன் மனைவிக்குள்ளே எப்போதுமே அந்த பாசம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும், ஒருவருக்கு விட்டு கொடுத்து வாழணும். அப்படிங்கிறதுக்காக மனைவியானப்பட்டவங்க நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது இருவருக்குள்ள அந்த ஒற்றுமையானது எப்பொழுதுமே மேலோங்கி காணப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. சில பேர் பார்த்தீங்கன்னா கடன் கொடுப்பதற்கெல்லாம் நாள் தேதி இதெல்லாம் பார்த்து தான் செய்வாங்க. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் உண்டு. நம்ம கடனாக ஏதாவது கொடுப்பதாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அன்றைய நாட்காட்டியில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கொள்ளணும். ஏனென்றால் நம்ம கொடுக்கின்ற காசு பணம் இப்படி பொன்பொருள் எதுவாக இருந்தாலுமே அந்த சுவாதி நட்சத்திரத்தன்று நம்ம கொடுக்கும்போது திரும்பி வராமல் போவதற்கும் அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதனால் இதையுமே நம்ம முக்கியமாக கவனிச்சுட்டு பார்ப்பது மிகவும் நல்லது. அதே போல் திருவோணம் அன்று விஷ்ணுவை துளசியால் அர்ச்சனை செய்து துவரம்பருப்பு பாயசம் நைவேத்தியமாக படைத்து அந்த பிரசாதத்தை அனைவருக்குமே தானமாக வழங்கினால் நமக்கு இருக்கும் சொத்து பிரச்சனைகள், சொத்து வாங்கிறது அப்படிங்கிற யோகங்கள் அமையும் அப்படிங்கிறது ஐதீகம். மற்றவர்களிடமிருந்து எப்படிப்பட்ட உதவியுமே சுலபமாக பெற மிருக சீரிச நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு உதவியினை யாசித்தால் கட்டாயம் கேட்ட உதவி கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை. மேல் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே கடைபிடித்து வாருங்கள். உங்களுக்கு எந்த விஷயத்தில் எது தேவையோ அதை
அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணும் பொழுது இதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் நவதானிய அடை தோசையை உண்டு பாருங்கள். நம்மளுடைய உடலும் ஆரோக்கியம் பெறும். நவகிரகங்களால் ஏற்படும் அந்த தோஷங்களுமே நமக்கு நீங்கிவிடும் என்பது ஐதீகம். நம்பிக்கையோட இது எல்லாத்தையுமே நம்ம செய்யும் பொழுது அனைத்துமே நமக்கு நன்மையாகத்தான் முடியும். நம்பிக்கை இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலுமே ஒரு விஷயத்தை செய்யனாலே ஒரு கேள்வி எழும்பும். இதை செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த பதிலை நம்ம சொன்னால் மட்டும்தான் அதை செய்கிற மாதிரியான ஆட்களும் இருப்பாங்க. முதல்ல நம்ம செய்கிறத செய்து கொண்டு வரணும். அதற்கான பலன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பது ஐதீகம். சில விஷயங்களுக்கு சொல்வாங்க இதை செய்ப்பா இப்படி நடக்கும் அப்படின்னு. சில விஷயங்களுக்கு சொல்லலை அப்படின்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் செய்தால் போதும். நிறைய நம்ம வீண் விவாதங்கள் கேள்வியெல்லாம் எழுப்புகிறோம்னா நமக்கு அதில் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நம்ம அதை செய்கிறதுக்கான புண்ணியமும் நமக்கு கிடைக்காது. அதனால் சில விஷயங்களை சொல்வதை மட்டும் கேட்டுட்டு செய்தாலே நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல பலன்கள் நமக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கும். நம்பிக்கையுள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயங்களை செய்து பாருங்கள், நல்லதே நடக்கும். இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து காண நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.